அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எமது பிரில்லியன் சமூக சேவை ஒன்றியத்தின் 2015-2016 ஆண்டுக்கான செயற்பாட்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் மிகவும் பெருமிதம் அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 1995 ஆண்டு சில நண்பர்கள் கூடி எமது கிராமத்திற்கு சில சமூக பணிகளை செய்து வந்தோம். 1996 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு அமைப்பாக பிரில்லியன் கல்வி நிலையம் என்ற பெயரில் உருவெடுத்த இவ்வமைப்பு கடந்த 2015 ஆண்டு உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட ஓராண்டு நிறைவையொட்டி இந்த செயற்பாட்டு காணொலியை எமது அமைப்பு இன்று வெளியிடுவதில் பெரும் மகிழ்வடைகின்றது. எமது வெற்றிக்கு உதவிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றியை தெரிவிப்பதோடு மேலும் எமக்கு உற்சாகமூட்டிய ஊர் பிரமுகர்கள் மற்றும் எமது அமைப்பின் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது ஒன்றியம் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. எமது இந்த தூய பணி தொடர்ந்தும் நல்ல முறையில் செயற்படுத்துவதற்கு வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். எமது பிரில்லியன் சமூக சேவை ஒன்றியத்தின் மீள் வருகையின் பின்னரான முதலாவது செயற்பாடான எமது கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பொது மையவாடியில் கபூர்களை தரிசிக்கும் போது ஓதும் சலாமும் துவாவும் சம்பந்தமான பதாகை 27/3/2015 ஆண்டு எமது ஒன்றியத்தினால் நடப்பட்டது. 2014 ஆண்டு காப்போதர சாதாரண பரீட்சையில் எமது பாடசாலையான அல்-அக்ஷா மகாவித்யாலயத்திலிருந்து தோற்றிய 17 மாணவர்களையும் இஸ்லாம் பாடத்தில் ஏத்தரத்தில் சிற்றி பெறச் செய்த ஏஜே அஸ்ரப் ஆசிரியர் அவர்களும் அவர்களை வழிநடாத்திய அதிபர் எம் அப்பாஸ் நலிமி அவர்களையும் பாராட்டி 31/3/2015 அன்று பாடசாலை வளாகத்தில் பதாகை இடப்பட்டது. எமது பிரில்லியன் சமூக சேவை ஒன்றியம் 2015 ஆண்டுக்கான புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்த உணவுப் பொதிகள் விநியோகம் 19/6/2015 அன்று எமது ஒன்றியத்தின் உறுப்பினர்களினால் எமது கிராமத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. எமது பிரில்லியன் சமூக சேவை ஒன்றியம் புனித நோன்பு பெருநாளை சிறப்பிக்கும் முகமாக மாபெரும் வருடாந்த விளையாட்டு விழாவும் சேவை நலன் கௌரவிப்பு விழாவும் எமது பாடசாலை மைதானத்திலே மிகவும் பிரமாண்டமான முறையிலே சிறப்பாக 18/7/2015 அன்று இடம்பெற்றது. இரண்டு 8/2015 அன்று எமது அமைப்பின் மனிதாபிமான செயற்பாடுகளில் ஒன்றாக வலது குறைந்தோரை பராமரிப்பது சம்பந்தமாக பொதுமக்களை விழிப்பூட்டும் வீதி நாடகம் மட்டக்களப்பு கதிரவன் வீதி நாடக குழுவால் எமது அமைப்பின் விசேட வேண்டுகோளுக்கு அமைய காங்கனோனை பதிவுகார வீதி வளாகத்தில் நடைபெற்ற போது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றனர். உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்று துணைப்பொருட்கு அமைய எமது ஒன்றியத்தின் மற்றொரு மனிதாபிமான செயற்பாடாக எமது அமைப்பின் முதலாவது இரத்ததான நிகழ்வு 22/10/2015 அன்று மிகவும் சிறப்பான முறையிலே ஏராளமான கொடையாளிகளின் பங்களிப்புடன் இனிதே நடைபெற்றது. எமது பிரதேசத்தின் பழமை வாய்ந்த பள்ளி வாயிலான ஜாமில் மஸ்ஜித் பெரிய ஜும்மா பள்ளி வாயிலின் புதிய கட்டிட திறப்பு விழாவின் போது எமது ஒன்றியத்தினால் 450க்கும் மேற்பட்ட தண்ணீர் போத்தல்கள் 24/1/2016 அன்று விநியோகிக்கப்பட்டது. எமது கிராமத்தின் பிரதான வீதி விஸ்தரிப்புக்காக எமது பாடசாலையின் ஒரு தொகுதி சுற்றுமதில் உடைத்து அகற்றப்பட்டது. நீண்ட காலமாக உடைத்த மதில் கட்டப்படாமல் இருந்தமை எமது அமைப்பின் கவனத்துக்கு உள்வாங்கப்பட்டதால் எமது அமைப்பைச் சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கும் மூத்த உறுப்பினர் ஒருவரின் பங்களிப்புடன் எமது ஒன்றிய உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் அகற்றப்பட்ட பாடசாலை சுற்றுமதில் கட்டி முடிக்கப்பட்டது. பாடசாலை அதிபரிடம் வலய கல்வி பணிப்பாளர் முன்னிலையில் எமது ஒன்றியத்தின் பதித்தலைவரினால் உத்தியோகபூர்வமாக 27/1/2016 அன்று கையளிக்கப்பட்டது. 16/2/2016 அன்று அல்-அக்ஷா மகாவித்யாலயத்துக்கு காரியாலய தேவைக்காக வெண்பலகை ஒன்று எமது ஒன்றியத்தின் பொருளாளரினால் கையளிக்கப்பட்டது.
காத்தான்குடி குர்ஆன் மதரசாக்களின் ஒன்றியம் நடாத்திய புனித அல் குர்ஆன் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்று எமது ஊருக்கு பெருமை சேர்த்த எமது ஊர் மாணவி ஆனா பாவனா அஹ்ரா அவர்களை வாழ்த்தி எமது ஒன்றியத்தினால் 19/4/2016 அன்று பிரதான வீதியில் பதாகை தொங்கவிடப்பட்டது. பிரில்லியன் சமூக சேவை ஒன்றியத்தின் மனிதாபிமான செயற்பாடான உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்ற துணைப்பொருளில் எமது அமைப்பின் மாபெரும் 2வது இரத்ததான நிகழ்வு 1/5/2016 அன்று ஏராளமான இளைஞர்களின் பூரண ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக அல்-அக்ஸா மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. எமது அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 22 ஆண்டுக்கான வருடாந்த மாநாடு 1/5/2016 அன்று கல்லடி சன்ரைஸ் ஹோட்டலில் எமது ஒன்றியத்தின் தலைவர் AWM ரூமி அவர்களின் தலைமையில் எமது ஒன்றிய உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், தொண்டர்களின் பங்கு பற்றலோடு சிறப்பாக நடைபெற்றது. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு எமது பிரில்லியன் சமூக சேவை ஒன்றியம் வருடம் வழங்கி வரும் உணவுப் பொதிகள் 2016 ஆண்டுக்குரிய விநியோகம் 17/6/2016 அன்று எமது ஒன்றியத்தின் பதில் தலைவர் AL சிராஜ் தலைமையில் எமது ஒன்றிய உறுப்பினர்களினால் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. புனித ரமலானை முன்னிட்டு 22/6/2016 அன்று எமது ஒன்றிய உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கான இஃப்தார் நோன்பு திறக்கும் ஒன்று கூடல் நிகழ்வு காங்கேனோடை ஈரான் கிராமத்தில் குடும்ப உறுப்பினர்களின் பங்கு பற்றலோடு சிறப்பாக நடைபெற்றது. காத்தான்குடி இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தின் அனுசரணையுடன் எமது பிரில்லியன் சமூக சேவை ஒன்றியம் ஏற்பாடு செய்த பொதுமக்களுக்கான இஃப்தார் ஒன்று கூடல் நிகழ்வு அல்-அக்ஸா மகாவித்தியாலய மைதானத்தில் பயான் நிகழ்வுடன் 24/6/2016 அன்று சிறப்பாக இனிதே நடைபெற்றது.